இன்றைக்கி நம்ம குப்தாவோட ஒரு ஃபுல் ஓவர்வியூ, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லும்போது எப்படிலாம் கேட்கலான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதை பக்கவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் மாதிரி இது எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு டைனாஸ்டி படிக்கிறோம், குப்தாவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், சுல்தான்ஸ், அராப்ஸ், இந்த மாதிரி எது படிக்கிறது இருந்தாலுமே அதோட ஓவர்வியூ, அதாவது யாருக்கு பின்னாடி யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓவர்வியூ பார்த்துட்டோம்னா ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் படிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா இதுலேருந்தே பல கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி பார்த்தோம்னா, இப்போ ஸ்ரீகுப்தா, கதோகஜா, சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, இப்போ இந்த 4 எடுத்துக்கோங்க. இந்த 4 வந்து அப்படியே கலந்து விட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் தெரிஞ்சால் தான் வந்து படிக்கும். நம்ம தியரியாக படிக்கும்போது ஒரு சில டைமில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ வந்து இப்படி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டக்குன்னு மறக்காத மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த ஒரு ஓவர்வியூ ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ குப்தா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தா அப்படின்றது தான் வந்து ஃபவுண்டராக இருக்காரு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தா எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட டைம் லைன் பார்த்தோம்னா 240 to 280. இது வந்து இதை கூட கேட்கலாம். ஸ்ரீகுப்தா 240 to 280, கதோகஜா அந்த மாதிரி கொடுத்துட்டு இயர் கொடுத்துட்டு மாற்றி கொடுத்து மேட்சாகவும் கேட்கலாம், இல்லை இன்கரெக்ட் எதுக்கு கேட்கலாம், கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். இதிலே வந்து கிட்டத்தட்ட எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்கலாம். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து இதில் இருக்குது. சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கதோகஜா, அவரோட பையன் பார்த்தோம்னா 280 319. ஸோ வந்து இதில் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஜஸ்ட் வந்து ஒரு மகாராஜா தான். அப்போ அந்த டைமில் குப்தா என் பேர் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வந்து ரீச் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் அவங்களோட பையன் கதோகஜாவோட பையன் சந்திரகுப்தவன் தான் வந்து ஒரு குப்தா என் பேர் ஓவரால் இந்தியாவே வந்து ஆட்சி செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணார். அதனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூலர் வேறு, ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் வேறு, மகாராஜான்றது வேறு. ஸோ இவருக்கு வேற என்ன பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஜா அதிராஜா. இதுலேயே தெரியும் அவங்க 2 பேரும் மகாராஜா மட்டும்தான். சந்திரகுப்தவன் பார்த்தோம்னா மகாராஜா அதிராஜா, அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் சமுத்திரகுப்தா, நெப்போலியன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து கவிராஜா, ஏன்னா அவர் நல்லா வாசிப்பார். அந்த வீணை வச்சுலாம் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணால் அவர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் லைன் பார்த்தா 335. இன்னும் நெக்ஸ்ட் அவரோட பையன் பார்த்தோம்னா சந்திரகுப்தா 2. ஸோ இந்த சந்திரகுப்தா 2 தான் வந்து சந்திரகுப்தானோட பையன் நினச்சக்கூடாது, ஏன்னா 1 2 இருக்கிறதுனால. சந்திரகுப்தாவனோட பேரன் தான் வந்து சந்திரகுப்தா 2, 375 415 டைம் லைன். அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா விக்ரமாதித்யா. அவரோட தம்பி அண்ணன் வந்து ராமகுப்தா. அவரை வந்து தோக்கடிச்சுதான் சந்திரகுப்தா 2 வந்து அரியணை ஏறாரு. அவருக்கு வேறெல்லாம் பேருக்கு பார்த்தோம்னா விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சிம்ம விக்ரமா, அப்புறம் சகாரி அப்படின்றது. ஸோ இதில் சகாரின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேர் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குமாரகுப்தா 1. அவருக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா சக்கராதித்யா. ஸோ இவர் தான் என்னன்னு பார்த்தோம்னா நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து கண்டுபிடிச்சவர். அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து யார் ஃபவுண்டர் கேட்டோம்னா குமாரகுப்தா தான். டைம் லைன் 455. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சக்கராதித்யா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தா. இவர் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தா இவர் தான் அந்த லாஸ்ட் கிரேட் கிங். அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் சந்திரகுப்தா 1, லாஸ்ட் கிரேட் கிங் பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தா. ஸோ ஓகே, இதில் வந்து எப்படி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதாவது ஹூன்ஸ் தான் வருவாங்க. ஹூன்ஸால் தான் இந்த குப்தா எம்பையரே வந்து டிஃபீட் ஆனதுக்கு மெயின் ரீசனு. ஸோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஹூன்ஸால் டிஃபீட் பண்ணப்பட்டவங்க யார், குமாரகுப்தாவா ஸ்கந்தகுப்தாவா அப்படின்னு கேட்பாங்க. விஷயம் என்னன்னா குமாரகுப்தா காலத்துலேருந்தே ஹூன்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவர் தடுத்துட்டு வந்துட்டே தான் இருப்பார் குமாரகுப்தா. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருக்க வெல்த்தில் ட்ரைன் ஆகுது. ஸோ ட்ரைன் ஆக நெக்ஸ்ட் வர சந்ததியான ஸ்கந்தகுப்தாவுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு சேலஞ்சிங்கான இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தா ட்ரைன் ஆகி வர அவரால் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு இது பண்ண முடியாதனால அவர் வந்து தோக்கடிக்கப்படுறது வந்து ஸ்கந்தகுப்தா தான். ஸோ அதனால் குமாரகுப்தா ஸ்கந்தகுப்தா ரெண்டுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. யார் வந்து ஹூன்ஸால் டிஃபீட்டட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஃபீட்டட் பை ஹூன்ஸ் வந்து ஸ்கந்தகுப்தா தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் ரெகனைஸ் கிங். ஸோ ஸ்கந்தகுப்தாவோட ஒரு குப்தா எம்பையரோட ஒரு அவங்களோட இம்பார்ட்டன்ஸே வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு பாதி இதெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு பாட்டு வந்து ஆட்சி செஞ்சு தானே இருப்பாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ரெகனைஸ் கிங், நம்மளை தெரிஞ்சு கடைசி இவர் தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தா. அவரோட டைம் லைன் பார்த்தோம்னா 540 to 550. ஸோ இதோட வந்து குப்தாவோட எம்பையரே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த குப்தாவோட ஓவர்வியூ அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அசால்ட்டாக நீங்கள் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா குப்தாஸோட ஒவ்வொருத்தரை பற்றியும் என்ன, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட இது என்ன மாதிரி பில்டிங்ஸ் கட்டினாங்க, என்ன மாதிரி புக்ஸ் எழுதுனாங்க, அவங்க டைமில் யாரெல்லாம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணாங்க, எந்த போயிட் அப்படின்றது அழகாக பார்க்கலாம். கரெக்டாக நோட் பண்ணிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ குப்தா பீரியட் வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. பீரியட் ஆஃப் கல்ச்சரல் ஃப்ளோரசன்ஸ் அண்ட் கிளாசிக்கல் ஏஜ் ஃபார் த ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்தா பீரியட் கோல்டன் ஏஜ் சொல்கிறாங்க. அதாவது குப்தர்களுக்கு தான் கோல்டன் ஏஜை தவிர அங்கே இருந்த மக்கள், நம்ம இந்திய மக்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ வரி போட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்குன்னு நிறையா வந்து
என்ன சொல்கிறது, பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டாங்க, நிறைய அவங்களே இப்போ புகழ்ந்து பாடிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டன் ஏஜ். ஸோ கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா குப்தா பீரியட் தான். பீரியட் ஆஃப் கல்ச்சர் ஃப்ளோரசன்ஸ் அண்ட் கிளாசிக்கல் ஏஜ் ஃபார் த ஆர்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே இவங்க எங்கேருந்தோ வந்து எடுத்துருக்காங்க. எங்கேருந்தா எடுத்துருப்பாங்க குப்தா பீரியட், குப்தாவோட இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுத்துருப்பாங்க. எங்கேருந்து அவங்களுக்கு விஷயம் கிடைச்சதுன்னா 3. ஒன்று லிட்ரரி சோர்சஸ், இன்னொன்று எபிகிராபிக்கல் சோர்சஸ், இன்னொன்று நியூமஸ்மேட்டிக் சோர்சஸ். ஸோ அதை ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னாவே அவங்க ஏதாவது புக்ஸ் எழுதிருப்பாங்க. அந்த புக்ஸ்லேருந்து அவங்கள பற்றி எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு தான் வந்து ஸோ கிடைக்கிற சோர்ஸ் தான் வந்து லிட்ரரி சோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா நாரதா எழுதுன நித்தி சாஸ்திரா அப்படின்ற ஒரு புக்கு. இது பார்த்துக்கணும். நாரதா எழுதுனது நித்தி சாஸ்திரா. நெக்ஸ்ட் விஷ்ணு, பிரகஸ்பதி அண்ட் காட்டியாயனா ஸ்மிருதிஸ், மத்சயா, வாயு அண்ட் பாகவதாஸ் நித்திசாரா. அதாவது நாரதா எழுதுன நித்திசாரா. இதில் மூலியமாக தான் வந்து குப்தாஸ் வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காமண்டகாஸ் வந்து நித்திசா, அதாவது பாலிட்டி, அவங்க டைமில் வந்து எப்படிலாம் பாலிட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்குக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு. ஸோ அது மூலியமாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. அது அந்த இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேவி சந்திரகுப்தம், முதராக்ஷா, விஷாகதத்தா. ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. தேவி சந்திரகுப்தம்னு சொல்கிறாங்க. தேவி சந்திரகுப்தனா என்ன அர்த்தம்னா ரைஸ் ஆஃப் குப்தா. எப்படி வந்து அவங்களோட அதாவது ஒரு பெரிய எம்பையராக எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றத சொல்கிறத தேவி சந்திரகுப்தம். எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா விஷாகதத்தா. நெக்ஸ்ட் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினா டெக்ஸ்ட். அவங்க புத்திஸ்ட் அவங்க எழுதுறது பார்த்தோம்னா அவங்க எழுதிப்பாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஹியான் வந்தார், அவரோட குறிப்பில் வந்து எழுதிப்பாருன்னா நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்கே வந்து குப்தா ஆட்சி செஞ்சார், அவங்க இப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்களே, அந்த மாதிரி குறிப்பு. நெக்ஸ்ட் காளிதாசாவோட ஒர்க்ஸ். காளிதாசா வந்து அந்த டைமில் ஒரு பெரிய போயட்டாக இருந்தார். அந்த டைமில் அதாவது நவரத்னா போயட்டில் ஒருத்தவங்களாவே இருந்தாங்க. ஸோ அவங்க எழுதின புக்ஸ் மூலியமாகவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சைனீஸ் ட்ராவலர் ஃபாஹியான் வந்தார் இல்லையா சந்திரகுப்தா 2 டைமில். ஸோ அப்போ வந்தப்போ அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அந்த ஊரில் எப்படி இருந்தாங்க எழுதினா அதே மாதிரி ஹுவான்சாங் அப்படின்றவரும் வந்தார், சியுக்கி அப்படின்றவங்களாம் வந்தாங்க. ஸோ அவங்களோட குறிப்பிலேருந்து எடுத்தாங்கன்றாங்க. ஸோ இதில் ஃபாஹியான் வந்து எந்த மன்னரோட காலகட்டத்தில் வந்தாங்கன்னு கேட்பாங்க. சந்திரகுப்தா 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பானாஸ் ஹர்ஷச்சரிதா. ஸோ ஹர்ஷச்சரிதா எழுதுன்னு பார்த்தோம்னா பானாஸ் அவங்க இதுலையும் கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஹர்ஷா எழுதுனா ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இது யார் எழுதுனான்னு கேட்பாங்க, ஹர்ஷா. ஸோ இது மூலியமாக தான் வந்து குப்தாஸ் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் கேப்சர் பண்ணாங்க, எப்படி அவங்க ஒரு நாட்டை ஆண்டாங்க, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது எப்படி லீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இது மூலியமாக தான் கிடைச்சிருந்தாங்க. ஓகே நெக்ஸ்ட் சோர்ஸ் பார்த்தோம்னா எபிகிராபிக்கல் சோர்ஸ். அந்த காலத்தில் அந்த கல்வெட்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, பட்டயம், காப்பர் பிளேட்லாம் எழுதிருப்பாங்க இல்லையா, அது அப்புறம் அந்த பில்லர்ஸ்லாம் எழுதி அவங்களுக்காக சமர்ப்பிப்பாங்க. அந்த மாதிரி இது மூலிமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எபிகிராபிக்கல் சோர்சஸ் என்ன பார்க்கலாம். உதயகிரி கேவ், மதுரா ஸ்டோன், சாஞ்சி ஸ்டோன். இதில் அந்த 3த்துலையுமே சந்திரகுப்தா 2 கரெக்டாக பார்த்துக்கணும். உதயகிரி கேவ், மதுரா ஸ்டோன், சாஞ்சி ஸ்டோன், சந்திரகுப்தா 2 பற்றி எழுதியிருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா மெஹ்ருலி அயன் பில்லர் பார்த்தோம்னா சந்திரகுப்தா உன்னோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க, அதில் வந்து குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அலகாபாத் பில்லர் யாரை பற்றினா சமுத்திரகுப்தா, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட அச்சீவ்மெண்ட் பற்றியில் இருந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா சமுத்திரம்னா என்னது, கடல் தானே, அது வந்து அழகா இருக்குது அலகாபாத் அப்படின்னு சொல்லி ஞாபகம். இந்த அலகாபாத் பில்லர் வந்து எழுதுனது சமுத்திரகுப்தா பற்றி எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா அவரோட அரசவை புலவரான ஹரிசேனா அப்படின்றத 33 லைன்ஸ் வந்து எழுதியிருக்காராம். சான்ஸ்கிரிட் எதில் எழுதியிருப்பாரு, என்ன லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் அண்ட் நாகாரி ஸ்கிரிப்டில் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து பிரயோக் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரயோக் பிரசஸ்திக்கு சான்ஸ்கிரிட்டில் என்ன மீன் பார்த்தோம்னா இன் பிரைஸ் ஆஃப், இவங்க புகழ்ந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கார்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி பிட்டாரி பில்லரில் ஸ்கந்தகுப்தா பற்றி, அப்புறம் சோன்பாட்டு காப்பர் பிளேட், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே இதில் முக்கியமான லைன் பார்த்தோம்னா அலகாபாத் பில்லர், மெஹ்ரோலி பில்லர், அப்புறம் அந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா சந்திரகுப்தா 2 வந்து எங்கெங்கெல்லாம் பொறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு 4 இது கொடுத்துட்டு இது 3 எது வந்து சந்திரகுப்தா 2 பற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி 32 லைன்ஸ் எழுதுனது யார், எந்த லாங்குவேஜில் எழுதுனாங்க, பிரசஸ்தினா சான்ஸ்கிரிட்டில் என்ன அர்த்தம், பிடாரி பிள்ளை யாரை பற்றி, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இதில் கொஷின்ஸே ஒரு 23 கொஷின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அது முக்கியமாக பார்த்துக்கலாம். நியூமஸ்மேட்டிக் சோர்சஸ்னால் காயின்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காயின்ஸ் பற்றி படிக்கிறது நியூமஸ்மேட்டிக். அதில் வந்து காயின்ஸ் வச்சு அவங்களோட அதில் பொறிச்சுப்பாங்களே அந்த அரசரோட, அதை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் வச்சு டைட்டில்ஸாக கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மொத்தத்தில் பார்த்தோம்னா புத்தா பேர் வந்து ஒரு கதை மாதிரி வராது, ஒரு ஹிஸ்ட்ரினாவே ஒரு கதை மாதிரி தானே வரும். ஸோ வந்து அவங்க வந்து இந்த சோர்சஸ் மூலிமா ஒரு கேட்ச் வந்து அப்பப்போ அங்கங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுனால ஒரு மாதிரி பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபேக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஃபேக்ட்ஸ் மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு எங்களோட ஆர்ஜின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த மகாராஜா அவங்களோட ஃபஸ்ட்டு 2 இதை பற்றி தெரியல, லைக் கதோகஜா, ஸ்ரீகுப்தா பற்றி தெரியலாம், ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ சந்திரகுப்தா 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் தேர்ட் ரூலர். ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தா, கதோகஜா, நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா 1, அவர் தான் தேர்ட் ரூலர். அவரோட ஒய்ஃப் தான் குமாரதேவி யாருன்னு பார்த்தோம் ஃபேமஸான ஒரு லிச்சாவி பிரின்சஸ். லிச்சாவின்றது ஒரு கண்ட்ரி, அந்த ஒரு பிரின்சஸ் தான் அவங்க. ஸோ லிச்சாவின்றதையும் கீழே இருக்குங்க கோல்டு கனசங்கா அப்படின்றது தான் வந்து லிச்சாவி. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தோம்னா கேஞ்சஸ் அண்ட் நேபாள் தெராய், அது 2க்கும் நடுவில் ஒரு டெரிட்டரியில் தான் வந்து இந்த இடம் வந்துருக்கு. அந்த பிரின்சஸான குமாரதேவி தான் சந்திரகுப்தா 1 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்னே பார்த்தோம் அலகாபாத் பில்லரில் வந்து சமுத்திரகுப்தா வந்து போட்டிருக்காங்க. இந்த சமுத்திரகுப்தாவோட ரொம்ப ஒரு பிடிச்ச பையன் தான் வந்து சந்திரகுப்தா 1.
இவர் சமுத்திரகுப்தா வந்து என்னெல்லாம் கான்கவர் பண்ணிக்காங்கன்னா வெஸ்ட்டில் பார்த்தோம்னா பிரயாக்லேருந்து மதுரா வரைக்கும், சவுத்தில் கலிங்கா, காஞ்சிபுரம், அதாவது பல்லவர்கள் ஆண்ட பல்லவ கேபிட்டல் இருக்குது, பல்லவர்கள் ஆண்ட இடத்துல வந்து கான்கவர் பண்ணிக்காரு. ஸோ புராணம் இருக்கு இல்லையா, அதில் என்னென்னா மகதா, அலகாபாத், அவுத் இதெல்லாமே வந்து குப்தாரோட டொமினியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்திரகுப்தா ஒன்று வந்து எப்படி அவங்களோட எம்பையர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஸ்ரீகுப்தான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு பி ஃபீச், இது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு பி ஃபீச்சர்ட் ஆன் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தா தான். ஸோ இவங்களாம் ஃபேமஸாக இருக்காங்க. சந்திரகுப்தா 1, 2 இவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து போடக்கூடாது. ஸ்ரீகுப்தா தான் ஃபஸ்ட்டு காயின்ஸில் ஃபீச்சர் ஆனவர் அவர் தான். ஓகே, இவர் எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தோம்னா பீகார் அண்டு பெங்கால். அவரோட பையன் தான் கதோகஜா, அவரோட பையன் தான் சந்திரகுப்தா 1. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து மகாராஜாஸ்ன்னு பார்த்தோம், ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சந்திரகுப்தா 1 வந்து காயின்ஸ், சந்திரகுப்தாவும் அந்த குமாரதேவியன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, லிச்சாவை பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி கோல்டு காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து லிச்சாவயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஜெண்ட்ஸ் வந்து லிச்சாவயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இது. ஓகே, சந்திரகுப்தா தான் வந்து ஃபஸ்ட் கிரேட் கிங் பார்த்தோம். அவரோட பேர் வந்து மகாராஜா ஆதிராஜான்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சமுத்திரகுப்தா. சந்திரகுப்தாவோட பையன் சமுத்திரகுப்தா, அவர் பேர் வந்து கவிராஜன் ஒரு பேர். இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வருஷம் ஆண்டிருக்காரு. இந்த 40 வருஷம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம முன்னே பார்த்தோம் அசோக பில்லால தான் வந்து அசோக பில்லலையும் இவரோட யுவலஜி பார்த்தோம். அதே மாதிரி அலகாபாத் பில்லலையும் இவரோட இது இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இவரோட மௌரியன் கிங்டம், அவரோட அந்த மௌரியன் லெகசி வந்து இவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி அந்த ஒரு குப்தா எம்பையர்ன்ற லெகசி, மௌரியன் கிங்டம் அப்படின்ற லெகசி இவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசோக பில்லலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இவர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கான்கொயர் பண்ணிக்காரு அப்படின்றத வந்து கீழே ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்கொயர் வந்து அசோக் பில்லர் போட்டுருக்காங்களே எங்கெங்கெல்லாம் போய் கைப்பற்றாங்கிறது தான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நார்த்துனாவே டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி வெஸ்ட் வந்தோம்னா உத்தரப்பிரதேஷ், அந்த சாக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பழங்குடியர் மாதிரி ரொம்ப வருஷமாக, நூற்றுக்கணக்கான வருஷமாக அவங்க அங்கேயே இருந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஃபோர்ஸ் டு பி ரெக்கண்ட் அப்படின்னாலே அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளுங்க. அதனால் அவர் அப்படியே விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சவுத் அண்ட் ஈஸ்ட் கிங்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், அது வரைக்குமே வந்து அவருக்கு வந்து கப்பம் கட்டுற மாதிரி செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட 12 ரூலர்ஸை சதர்ன் இந்தியாவில் அவருக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா சவுத் இந்தியாவில் எத்தனை பேர் இன்னும், நார்த் இந்தியாவில் எத்தனை பார்ப்பாங்க. நார்த்தில் 9, சவுத்தில் 12. இது வந்து 9th or 7th வரும். நான் பின்னாடி அவங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கேஞ்சஸ் பிளைன்ஸில் வந்து 9 கிங்ஸ் அப்படி அப்ரூவ் வேரோட பிடிங் போட்டாராமா. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கிங், அதாவது ஃபாரஸ்ட் கிங் என்ன ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அவங்க ட்ரைப் சீஃப்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரிபியூட் பே பண்ணுற மாதிரி வச்சுக்காரு. ஸோ இது அப்படியே பாருங்கள். ஈஸ்டர்ன் இந்தியா 9 ரிப்பப்ளிக் எது ஃபாரின் கிங்கு, இது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல போய் பண்ணியிருக்காங்களாம் சாத்தாசங்களெல்லாம். என்ன சொல்லி பார்க்கலாம், டைரக்ட் கண்ட்ரோல் கேஞ்சஸ் சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இன்னொரு நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்ரீலங்கா ரூலர் யாருன்னு பார்த்தோம்னா மேகவர்மா. இந்த மேகவர்மா வந்து அப்படி கண்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா, அதாவது கான்டெம்பரரினா அவர் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் மேகவர்மா. ஸ்ரீலங்கா ரூலர் வந்து மேகவர்மா. அவர் வந்து கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீலங்கா ஆட்சி செஞ்சது மேகவர்மா. இவர் வந்து சமுத்திரகுப்தா கிட்ட வந்து கயா அப்படின்ற ஒரு இடத்துல புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி வந்து கட்டணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சமுத்திரகுப்தா. ஒரு ரூலர், ஸ்ரீலங்கா ஒரு கண்ட்ரி ரூலரே வந்து பெர்மிஷன் கேட்குற அளவுக்கு. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா யாருன்னு கேட்கலாம், மேகவர்மா. அதே மாதிரி மேகவர்மா கான்டெம்பரரி ஆஃப் மேகவர்மா யார், ஸ்ரீலங்கா ரூலர் மேகவர்மா யாருன்னு கேட்டோம்னா சமுத்திரகுப்தா. யார் பெர்மிஷன் கொடுத்தது, எங்கே பெர்மிஷன் கொடுத்தாங்க, எதை கட்ட பெர்மிஷன் கேட்டாங்க, இது ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டினில் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இதுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமானது ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் டு ப்ரொக்ளைம் மிலிட்டரி கான்குவெஸ்ட். அதாவது வந்து இந்த பாகுபலி படத்தை கூட பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு இதை வந்து கான்குவர் பண்ண போகிறாங்க. ஸோ அது இந்த வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எருமையை வந்து பலி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பார்த்தோம்னா குதிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த குதிரை வந்து அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்வமேத யாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க, அஸ்வமேத யாகானா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம்னா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் அது பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தலைவர் இவர் தான், சமுத்திரகுப்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் டு ப்ரொக்ளைம் மிலிட்டரி கான்குவெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தா. குப்தாவோட மானிட்டரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே இவர் தான். இவர் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. யார் வந்து பேட்ரனைஸ் பண்ணாலும் அவங்களோட அவையில் வந்து எந்த மாதிரியான போயட்ஸ் வந்து அவர் வந்து ஆதரிச்சார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்காலர்ஸ் யார் பார்த்தோம்னா புத்திஸ்ட் ஸ்காலர், அதாவது புத்திஸ்ட்னு பார்த்தோம்னா வசுபந்து, அடிக்கடி கேட்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வேறு போயட்ஸ் நாங்கள் முன்னே பார்த்தோம். சமுத்திரகுப்தா வந்து பற்றி அலகாபாத் பில்லில் குறிச்சர் 33 லைன் ஹரிசேனா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில். இவர் வந்து 2 பேர் வந்து அவர் பேட்ரனைஸ் பண்ணிக்கார். நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா வந்து வைஷ்ணவிசம் வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவார். ஆர்டன் ஃபாலோவர் அப்படின்றாங்க. ரொம்ப ஒரு பக்தி அந்த இதெல்லாம் ரொம்ப இதாகவே இருந்திருக்காரு சமுத்திரகுப்தா. ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி போயட்ரி அண்ட் மியூசிக்கில் இது பண்ணனால தான் அவர் கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. காயின் பேர் இன்சிக்னியா, அதாவது வீணா லூட்ஸ்னுவாங்க. அதை வந்து அவர் வாசிக்கிற மாதிரி காயின் இருந்தனால தான் அவர் கவிராஜா அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு யார் இந்த மாதிரி வீணா வாசிக்கிற மாதிரி காயினில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா சமுத்திரகுப்தா. அதுவும் மறக்கூடாது. எத்தனை வருஷம் அவர் வந்து 40 வருஷம். அதே மாதிரி சந்திரகுப்தா 2
40 இயர்ஸ் 40 வருஷம் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டைம்லைன் பார்த்துக்கலாம். இவரோட தாத்தாவோட பேர் சந்திரகுப்தா இல்லையா, அவருக்கு பேருக்கு அப்புறம் தான் சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே கேப்பபிள் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் சந்திரகுப்தா 1, கேப்பபிள் ரூலர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா 2. ஓகே, கேம் டு பவர் பை சக்சஷன் ஆஃப் ராமகுப்தா, அவரோட பிரதரு, அவரை தோக்கடிச்சிட்டு தான் சந்திரகுப்தா 2 வந்து வருவார். அவருக்கு வேறு என்ன பேருக்குன்னா விக்ரமாதித்யா. அவரோட கேபிட்டல் வந்து பாடலிபுத்ரா, ரொம்ப முக்கியம். எக்ஸ்டெண்டட் லிமிட்ஸ் வந்து அதாவது எப்படிலாம் வந்து அவரோட இடத்த வந்து கைப்பற்றுறாங்க, அவரோட லிமிட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி போய் சண்டை போட பிடிக்கிறது, ரெண்டுமே இது இப்படி ஃபாலோ பண்ணி தான் பண்ணார். அந்த மாதிரி தான் டாட்டர், இவரோட டாட்டர் பிரபாவதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாகடகா அப்படின்ற இடத்துல இருக்க பிரின்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால டெக்கானில் ஒரு பகுதி வந்து அவர் கூட வந்து இணைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த இதை வச்சு சாக்காஸ் ரூலர், அதாவது அவங்க அப்பாவாலேயே பிடிக்க முடியாத அந்த சாக்காஸ் ரூலர் இருந்தாங்க இல்லையா, அவங்களையுமே போய் இவர் கைப்பற்றுறாரு, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக மாறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்காய்ட் வெஸ்டர்ன் மால்வா அண்ட் குஜராத், டிஃபிட்டட் சாக்கா ரூலர்ஸ், தி ரெயின்ட் அபவுட் 4 centuries. அந்த ரீஜனில் 4 செஞ்சுரினா 400 years வந்து அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க சாக்கா ரூலர்ஸ். அவங்களே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய லெவலுக்கு வராரு. இது ரொம்ப முக்கியம். அதுவே ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் லிங்க் இருந்திருக்கு. வேறு யாரும் டிஃபீட் பண்ணாமல் பார்த்தோம்னா நார்த்தன் ரூலர், ஹூன்ஸ், கம்போஜாஸ், கிராத்தாஸ், இவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. கிரேட் கான்கொயர் அண்ட் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காயின்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, விக்ரமா, அப்படியே விக்ரமான்ற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கும். விக்ரம தேவராஜா, விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிம்ம விக்ரமான்ற மாதிரி வரும். சிம்ம சந்திரா, ஓகே, அதோட ஓகே. தேவகுப்தா, தேவராஜா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீ பார்த்தோம் விக்ரமாதித்யா. சாக்காரி ரொம்ப முக்கியம் இதில், சாக்காரின்றது அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி நரேந்திர சிம்மா, நரேந்திர சந்திரா. ஸோ சந்திரா, சிம்மா அந்த மாதிரிலாம் வந்து தேவஸ்ரீ, தேவகுப்தா, தேவராஜா அந்த மாதிரிலாம் வந்தாலே அவர் பேர் அப்படின்றது ஞாபகம். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம ஃபேமஸாக படிக்கிறது தான் அந்த நவரத்னா அமைச்சர்கள் கொண்ட இது யாது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் விக்ரமாதித்யா இருக்கிறது சந்திரகுப்தா 2 தான். நீங்கள் இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கீங்க, விக்ரமாதித்யா வேதாள கதை, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 9 மன்னர்கள் வந்து அவர்கிட்ட இருந்தார் அப்படின்ற மாதிரியும், அதேமாதிரி பாடலிபுத்திரால தான் அவரோட ஃபேமஸான ஒரு இதில் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் பேர் தான் வந்து விக்ரமாதித்யா அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ கதைங்கள்லாம் படிச்சுப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி இதில் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கோர்ட்டில் 9 ஜுவல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நவரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களில் பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயா கோர்ட்டில் ஹஸ்ட கஜன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சிவாஜி இதில் பார்த்தோம்னா ஹஸ்ட பிரதான்ஸ் இருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நவரத்னா அதாவது கஜபதி தோக்கடிச்சிருவார் கிருஷ்ணதேவராயா, அதனால் வந்து ஹஸ்ட கஜாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அவருக்கு கிடையாது, நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணால் அவருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பின்னாடி வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டஸ். ஓகே, இந்த 9 பீப்புள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் போயட், அதை காளிதாசா நம்ம முன்னாடி படித்தோம் இல்லைங்களா, அவங்க ஒரு சான்ஸ்கிரிட் போயட்டாக இருந்தார். ஹரிசேனாவும் உள்ள ஒருத்தர், லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அமரசிம்மா ஒருத்தர், ஒரு பின்னாடி ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, இவர் தான் வந்து குதுப் மினார் டெல்லியில் அயன் பில்லர் பக்கத்தில் வந்து குதுப் மினார் கட்டினது டெல்லியில் பார்த்தோம்னா இவர் தான். இது ரொம்ப முக்கியமானது. குதுப் மினார் டெல்லி பக்கத்தில் அயன் பில்லர் கட்டினது பார்த்தோம்னா இவர் தான். ஓகே, இதில் பார்த்தோம்னா ஃபிசிஷியன் வந்து தன்வந்திஸ். ஓகே, இதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னும் பார்த்தோம் ஃபாஹியான் சந்திரகுப்தா 2 டைமில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு குப்தா எம்பையரில் எப்படிலாம் வந்து மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத சொன்னது இவர் தான். ஸோ சந்திரகுப்தா 1 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின் பார்த்தோம்னா சந்திரகுப்தா 2. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் அந்த காயின்ஸ் வந்து ஃபீச்சர் டு பி இன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தா. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அவர் வந்து ஃபீச்சர்ட் இன் காயின்ஸ். இது பார்த்தோம்னா இஷ்யூடு சில்வர் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா 2. இவரோட டைமில் தான் டெரிட்டரியல், அதாவது அவரோட நாடை வந்து கைப்பற்ற அந்த இது எக்ஸ்பேன்ஷன், அந்த அவரோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உச்சியில் இருந்தார் அந்த குப்தா டைனஸ்டி. இவர் டைமில் தான் அப்படி எல்லாத்தையும் அதாவது பிடிக்க முடியாது சாக்காசே வந்து இவர் கீழே கொண்டு வந்தார் இல்லையா, அந்த அளவுக்கு. இவரோட பையன் தான் வந்து குமாரகுப்தா 1. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். குமாரகுப்தானே நம்மளுக்கு ஞாபகம் வந்தது 4 நிமிஷம் ஞாபகம் வந்துடணும். இவருக்கு வேற என்ன பேர் இருக்கு பார்த்தோம்னா சக்கராதித்யா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் வந்து லாஸ்ட் கிரேட் கிங். நம்ம ஓவர் வீலே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிரேட் கிங் ஆஃப் குப்தா டைனஸ்டி. இவரோட பையன் தான் வந்து ஸ்கந்தகுப்தா. இவர் வந்து ஹூன்ஸ் தான் அடிக்கடி வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து அடிக்கடி இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கேட்பாங்க, இது வந்து எப்போ மறுபடியும் ஹூன்ஸ் வந்து அப்படி சண்டைக்கு வந்தாங்க அப்படிங்கிற 12 years ஆஃப்டர் 12 years அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து சண்டை போட்டு அந்த ஹூன்ஸ் வந்து சாதாரணமாக வெட்ட முடியாது, ரொம்ப ட்ரைபல்ன்றனால கிட்டத்தட்ட அந்த கால கேஸ் வந்தாங்கன்னா அப்படியெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருப்பாங்க ஹூன்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பலத்த அடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்கந்தகுப்தா டைம், இது குமரகுப்தா டைம்லேருந்து இருந்துருக்கு. ஸோ ஸ்கந்தகுப்தா டைமில் வந்து ரொம்ப அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இது. ஸோ ஸ்கந்தகுப்தா வந்து இறந்து போயிட்டாரு. ஸ்கந்தகுப்தா வந்து இறந்து போயிட்டதுக்கப்புறம் கடைசி அவர் தான் வந்து கிரேட் கிங்கு, லாஸ்ட் கிரேட் கிங்கு. லாஸ்ட் ரெகக்னைஸ் கிங்கான விஷ்ணுகுப்தா வந்து அந்த ரொம்ப ஒரு அடிப்பட்ட, அதாவது அவங்களோட ஆட்சி வந்து ஒரு ரொம்ப இதாகிடுச்சு இல்லையா ஹூன்ஸ் அட்டாக்னால. ஸோ அதனால் கடைசி வந்து அவர் ஏதோ கொஞ்சம் இடத்த மட்டும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் லாஸ்ட் ரெகக்னைஸ் கிங் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து விஷ்ணுகுப்தா. 540 to 550 அப்படியே அவரோட இதில் அப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிச்சு. இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு இதை வந்து பார்த்துட்டு வரலாம்.
ஸோ ஃபாஹியான் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம மேலே எழுதி அவர் வந்து எப்படிலாம் சந்திரகுப்த டைமில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பார்க்குறோம். அவர் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு. வைஷ்யஸ் ஃபேமிலி அவர் வந்து சொல்கிறாரு என்னன்னு சொல்ல பார்க்கலாம், வைஷ்யஸ் ஃபேமிலிஸ் எஸ்டாப்ளிஷ் ஹவுஸ் ஃபார் டிஸ்பென்சிங் சேரிட்டி அண்ட் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட ஒரு கோட்ஸ் மாதிரி வச்சுக்கோம் அந்த மாதிரி. ஸோ யார் வந்து சேரிட்டி மெடிசன் கொடுக்குறாங்க பார்த்தோம்னா வைஷ்யா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கபிலவஸ்துனா ஜங்கல் அப்படின்னும், பாடலிபுத்திர அந்த மாதிரி. கபிலவஸ்து ஒரு காடு மாதிரியும், பாடலிபுத்திரம் நல்ல மக்கள்லாம் வந்து ரொம்ப அதுதான கேபிட்டல். ஸோ அந்த நல்லா ரிச்சாக இருந்தாங்க அப்படின்றாங்க. டெத் பெனால்ட்டிலாம் யாருக்குமே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்த டைமில் கயா கட்டினார் இல்லையா மேகவர்மா, அது வந்து ஒரு டிசோலேட்டட் கைவிடப்பட்ட இடமா இருந்துச்சு எல்லாம் அவர் வந்து அவரோட இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஹூன்ஸ்னு பார்க்கலாம். யார் அந்த ஹூன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹூன்ஸ் வந்து ஒரு நோமடிக் ட்ரைப்ஸ், அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் அப்படியே ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல நம்ம நவுந்து போயிட்டே இருப்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலிசி அப்படின்ற இவங்க ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்க குரூப் எப்படி அவங்க நல்ல ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல தங்காமல் அப்படியே நவுந்துட்டு எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஹூன்ஸ், அந்த மாதிரி தான் நோமடிக் ட்ரைப்ஸ் அப்படின்வாங்க. அவங்களோட ஆரிஜின் வந்து தெரில, எங்களோட இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ ரோமன் ஹிஸ்டோரியன் டெசிடியஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தே ஆர் பார்பேரியன் ட்ரைப்ஸ் மீன்ஸ் நியர் காஷ்மீர் சி அண்ட் கான்ட்ரிபியூட்டிஙங் ரோமன் எம்பையர். அதாவது ரோமன் எம்பையே வந்து அழிகிறதுக்கு காரணமாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப பார்பேரியனாக ரொம்ப மோசமான ஒரு ஆளுங்க இருந்திருக்காங்க, ஒரு ட்ரைபாக இருந்திருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ்ட் அண்டர் அட்டிலா வந்து ஒரு ஆளோட பேர், அவர் கடையில் தான் ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. நோன் ஃபார் சேவேஜ்ரி அண்ட் ஃபியலிட்டி இன் யூரோப். அது யூரோப் சைட்லேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள்லாம் இருக்காங்க. ரோம் கான்ஸ்டன்டினோபிள்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அதுவே வந்து ரொம்ப இப்போ வந்து டெரரைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்காங்க. ஸோ ஒன் பிரான்ச் வந்து இந்த ஹூன்ஸில் ஒன் பிரான்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஹூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் ஒயிட் ஹூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குஷன்ஸ்க்கு அப்புறம் குஷன்ஸ் தான் வந்து அவங்களை இது பண்ணியிருப்பாங்க, அடைக்கிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 100 இயர்ஸ்லேருந்து 100 இயர்ஸாகவே அவங்களோட இன்வெஷன் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யசோதர்மன் ரூலர் ஆஃப் மால்வா இன் சென்ட்ரல் இந்தியா டிஃபீட்டட் ஹூன்ஸ் அண்ட் என்டர் த ரூல். அதாவது யசோதர்மன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் ஆட்சி செஞ்சு மால்வாவில் ஆட்சி செஞ்சிருந்தவர் தான் கடைசி அந்த ஹூன்ஸே வந்து முடிச்சு கட்டி சொல்லி முடிச்சு அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம்னா யசோதர்மான்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் அட்டிலா ரொம்ப முக்கியம். இன்னொரு ரொம்ப 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 முக்கியமானது என்ன பார்த்தோம்னா இந்த டோராமானா கிரவுண்ட் ஹிம்செல்ஃப் கிங் ஆஃப்டர் ஸ்கந்தகுப்தா டிஃபீட்டட். அதாவது அந்த ஸ்கந்தகுப்தாவில் டிஃபீட் பண்ணிட்டார் இல்லையா, டிஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த டோரமானா அப்படின்றவன் வந்து அவனே கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவரோட பையன் பார்த்தோம்னா மிஹிரகுலா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டோரமானா மிஹிரகுலான்றது யார் அப்படின்னு கேட்பாங்க ஹூன்ஸ். அதேமாதிரி டோரமானோட பையன் பேர் யாருன்னா மிஹிரகுலா, இது மறக்கக்கூடாது. ஸ்கந்தகுப்தாவை டிஃபீட் பண்ணது யார் பார்த்தா டோரமானா. ஸோ லாஸ்ட் கிரேட் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு பாலாதித்யா அப்படின்றவங்க சொல்கிறாங்க. பட் வந்து லாஸ்ட் கிரேட் கிங்கு வேறு, லாஸ்ட் கிரேட் குப்தா வேறு, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் கிரேட் குப்தான்றது வந்து பாலாதித்யான்றாங்க. ஸோ அவர் வந்து நரசிம்ம குப்தா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து புத்திசம் மேலே ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வரசிம்மா குப்தா பே ட்ரிபியூட் டு மிராகுலா ஷோடு ரியாலிட்டி டு புத்திசம் ஸோ ஸ்டாப் டு பே. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர் வந்து நரசிம்ம குப்தா என்ன பண்ணுறாருன்னா, இந்த மிஹிரகுலா நம்ம யாருன்னு பார்த்தோம், டோராமானா ஹூன்ஸ் தானே அவங்க கேப்சர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பையனான மிஹிரகுலாவுக்கு ட்ரிபியூட் காசு கட்டிட்டு இருந்தாங்க, ஒரு கப்பை மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து புத்திசம் மேலே ரொம்ப ஒரு பற்றா இருந்தார். ஆனால் இந்த மிஹிரகுலா வந்து புத்திஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினால அவருக்கு வந்து ட்ரிபியூட் பே பண்ணுறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, எதாவது நரசிம்ம குப்தா சண்டை போட்டு மிஹிரகுலா அப்படின்றவர் வந்து அந்த ஹூன்ஸ் ராஜாவை வந்து கைப்பற்றுறாரு. ஆனால் வந்து மிஹிரகுலா மறுபடியும் வந்து அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி மகாரா அப்படின்ற இடத்துலேருந்து அவர் துரத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் வந்து சும்மா பார்த்துக்கோங்க, மிஹிரகுலா, நரசிம்மகுப்தா 1, நெக்ஸ்ட் பாலாதித்யா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அவங்களோட இதே மெயின் இது வந்து இதுதான், இது முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓகே, குப்தா வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்தியானா நம்மளுக்கு தெரியும், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த லைனாக எல்லாமே வருவாங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படிலாம் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிங்கு, நெக்ஸ்ட் மினிஸ்டர், அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் எம்பையர் வந்து ஒரு டிவிஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது வில்லேஜ் அந்த இதெல்லாம் பிரிச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதுக்கப்புறம் மொத்தமாக ஆர்மி. ஸோ இவங்களை பற்றி ஒருத்தரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிங்கு, நம்ம அங்கே எல்லாத்துக்குமே ஹெட் கிங்கு தான். ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஹைரார்க்கியை வந்து டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிங்குக்கு வந்து என்னென்ன டைட்டில்லாம் இருந்திருக்கு பார்த்தோம்னா, மகாராஜா, அதிராஜா, பரமபதோகராக்கா, பரமேஸ்வரா, இந்த மாதிரி பேர்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கனெக்டட் வித் காட்ஸ் த்ரூ எபிடெட்ஸ் லைக், அதாவது அவங்க வந்து எப்படின்னா அவங்களே ஒரு கடவுள் மாதிரி அவங்களே பாவிச்சிருக்காங்க. அதனால எப்படிலாம் பேர் வச்சுட்டாங்கன்னா, பரமதேவதா அப்படின்னா ஃபார்மஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பரமபாகவதனா ஃபார்மஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் வாசுதேவ கிருஷ்ணு. இது வந்து மீனிங் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த பரமபாகவதானா பகவத்கீதா அப்படின்னு ஞாபகம் தெரியும். அது வந்து கிருஷ்ணர் வருவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வசுதேவ கிருஷ்ணர் அவர் பேர் இதாக இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குப்தா கிங்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு டிவைன் கடவுளுக்கு நிகராக வந்து அவங்க இது பண்ணிட்டாங்கன்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சமுத்திரகுப்தா வந்து அவர் வந்து புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலகாபாத் பில்லர் இருக்கு இல்லையா,
அதில் வந்து குறிச்சிருக்காங்களாம். அப்படின்னா புருஷானா சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலியம் அவங்க கடவுளுக்கு நிகராக அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸ், அப்புறம் மற்ற அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக தான் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களோட ரேங்கிங்லாம் டிசிக்னேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்கிரிப்ஷன் மூலிமா. அது என்ன பார்க்கலாம். ஸோ குமாரமாத்தியா. ஸோ குமாரமாத்தியானா என்னன்னா 6 வைஷாலி சீல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த குமாரமாத்தியா பற்றி. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குனே உரிய ஒரு அதிகாரத்தோட ஒரு ஹை ரேங்கிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ரேங்க்னு பார்த்தோம்னா இந்த குமாரமாத்தியா தான். அதே மாதிரி அமத்தியாஸ்னாயும் மினிஸ்டர்ஸில் பெரிய ஒரு ஹையஸ்டான ஒரு இதில் இருந்தவங்க பார்த்தா குமாரமாத்தியா தான். கிட்டத்தட்ட வந்து பிரின்சஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிகரான ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கிங்கு கூடயும் க்ரௌன் பிரின்ஸ் கூட, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ப்ரொவின்ஸ், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வைசாலி சீல்ஸில் குமாரமாத்தியா தான் வந்து அதாவது இந்த லிச்சாவி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கோரனேஷன் ஒரு பதவியேற்பு நடத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பிரசிடென்ட்டுக்கு வந்து யார் வந்து இது பண்ணுவாங்க, அந்த பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது வந்து இவங்க தானே, சுப்ரீம் கோர்ட் இது தானே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதில் இருந்திருக்காங்க. அப்படி அவங்களுக்குலாம் பண்ணுறது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிட்டா சீல்ஸ் அதில் பார்த்தோம்னா அந்த அமத்தியாஸோட டிசிக்னேஷன் பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமரமாத்தியா வந்து வேறு இந்த இது மட்டும் தான் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அடிஷ்னலாகவும் பல டிசிக்னேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹெரிடேட்டரியாகவும் இருந்துச்சு. பையன், அப்பா, பையன், பேரன், அவங்க குழு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க குடும்பத்திலே தான் அந்த டெசிக்னேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹரிசேனா வந்து நம்ம பார்த்தோம், அலகாபாத் பிரசஸ்தி வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் பண்ணி அவர் வந்து சமுதிரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அவரோட சன் அவர் யாருன்னு பார்த்தோம்னா சன் ஆஃப் மகாதண்டநாயகா துருவபுத்தி மகாதண்டநாயக துருவபுத்தி அப்படின்றவரோட பையன் தான் அந்த ஹரிசேனா. ஸோ வந்து இப்போ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஃபஸ்ட்டு துருவபதி இருந்தார், நெக்ஸ்ட் அவரோட பையன் ஹரிசேனா, ஹெரிடேட்டரி அப்படின்றது நமக்கு ப்ரூவாக இருக்குது. இவர் என்னென்ன இப்போ அடிஷனலாக டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன அவர் கொடுத்துருக்காங்க அந்த ஹரிசேனாக்கு பார்த்தோம்னா அவர் வந்து குமரமாத்தியா வந்தார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சந்தி விஹரகிகா அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் இருந்திருக்காரு, மகாதண்டநாயகா, இப்படி 3 டெசிக்னேஷன் வந்து வச்சுட்டு அந்த ஹரிசேனா இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். சரி, ஓகே, மினிஸ்டர்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இவங்க இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாரெல்லாம் பார்க்கலாம். ஸோ கிங் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த 9 இவங்க பார்த்தோம்னா 9 இது இருந்தாங்க, அவங்க தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து அசஸ் பண்ணாங்க கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலகாபாத் பிரசஸ்தியில் பார்த்தோம்னா அசம்பிளி ஆஃப் கவுன்சில், அதே மாதிரி அசம்பிளி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ சபா, லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை ரேங்கிங், அதில் ஹை ரேங்கிங் பார்த்தோம்னா சந்தி விஹரகிகா ஆர் மகா சந்தி விஹரகிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா பீஸ் அண்ட் வார், மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, பீஸ் அண்ட் வார், சண்டை போடுறதாலும் சரி, அமைதி நிலைநாட்டினாலும் சரி, அதுக்கு மினிஸ்டர் பார்த்தோம்னா இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து கான்டாக்ட், அந்த அதர் ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து கான்டாக்ட், அது இப்போ ஃபாரின் மினிஸ்டர் வச்சு அந்த மாதிரி இது அவங்க தான். இப்போ ஒரு போர் தொடுக்கணுனாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் இன்சார்ஜ் அதுக்கு. அதே மாதிரி இப்போ இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு அலையன்ஸ் இருக்கணும், அவங்களுக்குள்ள நடுவில் வந்து இப்போ இந்த ட்ரீட்டிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ட்ரீட்டி பிறந்த இப்போ இது அந்த ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டி, பாரிஸ் ட்ரீட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்டி இது பண்ணுறது இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ட்ரீட்டிஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா தண்டநாயகா, மகாதண்டநாயக், இவங்களாம் பார்த்தோம்னா ஜுடிஷியல் ஆர் மிலிட்ரி ஆஃபீஸர், இந்த நீதி இது வழங்குறது, மிலிட்ரி இது ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி இதில் பார்த்தோம்னா தண்டநாயகா, மகாதண்டநாயகா பார்த்தோம். ஹரிசேனா அவங்க அப்பாலாம் பார்த்தாலே அவங்க அந்த மாதிரி இவங்க இது வந்து கேட்பாங்க. ஸோ சந்தவிகா அவங்கன்னா யாரோட மினிஸ்டர், தண்டநாயகா, மகாதண்டநாயகா எதோட மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்துக்கோங்க. சீல்ஸ் மென்ஷன் மகாதண்டநாயகா அக்னிகுப்தா, அதாவது உங்களுக்கு அவங்கள சீல்ஸ் வந்து மகாதண்டநாயகா வந்து அக்னிகுப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பார்த்தோம்னா அக்னிகுப்தா யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அலகாபாத் ப்ரொசஸில் மூணு மகாதண்டநாயகா பற்றி சொல்கிறாங்க. ஸோ முன்னே பார்த்தா ஹெரிடேட்டரி பை நேச்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மகாஸ்வபதி அப்படின்றவங்க யார் பார்த்தோம்னா கேவல்ரி, அந்த ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வழிநடத்துறவங்களா இருந்தாங்க, மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ். அவங்களுக்கு கீழே இந்த மகாதண்டநாயகாஸ் வந்து மொத்தமாக எல்லாருமே குதிரை, யானை, இதெல்லாம் எல்லாத்தையுமே டோட்டலானா இவங்க மகாவஸ்பதி அப்படின்றவங்க இந்த அந்த ஆர்மி காலாட்படையை மட்டும் கமாண்ட் பண்ணுறவங்க தான் இவங்க. இது பார்த்துக்கணும். ஓகே, ஒரு எம்பையர் இருக்குது, மொத்தமாக எம்பையர்னா எல்லாமே கூட்டாக சேர்ந்தா இப்போ இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு, நெக்ஸ்ட்டு தாலுக்கு, வில்லேஜ் இப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தோம்னா தேஷாஸ் அண்ட் புக்திஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா கவர்னர்ஸ் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படிலாம் நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உப்ரிகாஸ் அப்படின்றாங்க. இது பார்த்தோம்னா அந்த மிலிட்ரி மிஷினரி இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுறவங்க பார்த்தா உப்ரிகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னா டைரெக்டாக கிங்கால் அப்பாயின்ட் பண்ணுறவங்க தான் இவங்கெல்லாம். இந்த கவர்னர்ஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் அட்மினையும் இது பண்ணுறவங்க அவங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ எப்படி நம்ம இப்போ கவர்னர் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு கவர்னர் இருக்காருன்னா அவரெல்லாம் என்ன பண்ணுவார், நம்ம அதுக்கு கீழே இருக்கவங்கள. ஸோ இப்போ கவர்னர் எடுக்க முடியாது, இப்போ நம்ம சிஎம் தான் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தாலும் கவர்னர் கீழே தான் சிஎம். ஸோ
ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கவர்னர் தான். அதே மாதிரி இந்த உபரிகாஸ் அப்படின்றவங்க எலிஃபென்ட் ஆசஸ் சோல்ஜர்ஸ் 3 இதுவுமே வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாமோதர் பிளேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 டைட்டில் மகாராஜா ஃபார் உபரிகாஸ் இண்டிகேட்ஸ் ஹை ரேங்க் இன் அட்மின் ஹைரார்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா தாமோதர் காப்பர் பில்லர். நெக்ஸ்ட் ஹீரான் பில்லர் ஆஃப் புத்தகுப்தா. ஹீரான் பில்லர் வந்து பார்த்தோம்னா புத்தகுப்தா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. அவரோட டைம் லைன் வந்து 165 இது பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள வந்து மகாராஜா சுரசமுத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தோம்னா லோக்பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்பாலா அப்படின்னா ப்ரொவின்ஷியல் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொவின்ஸ் இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு கவர்னர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா கலிநிதி அண்ட் நர்மதா ரிவருக்கு நடுவில் இந்த லேண்ட் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்துவாங்க, ரொம்ப இதெல்லாம் தேவையில்ல. சும்மா என்ன பார்த்துட்டு தான் அது ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துங்க, அதை அப்படியே பார்த்துவாங்க. ஏன்னா அங்கே அப்படியே ஒரு மாதிரி இதாக பார்க்கறதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்பையர் இருக்குது. அந்த எம்பையர் நம்ம தேசா புக்தின்னு 2ஆக பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். அதை வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்னர் உபரிகாஸ் அப்படின்றவங்க வந்து அதை வந்து கவர்ன் பண்ணாங்க, அப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விதி, புர்னி, பத்தாக்கா, பீடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து யார் இது பண்ணாங்கன்னா விசயாஸ் டிஸ்ட்ரிக்ஸ், விசயாபதிஸ் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்கன்றது நம்ம மேலே பார்த்தா தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விதி அப்படின்றத கண்ட்ரோல் யார் பார்த்தோம்னா அயுக்தாஸ் அண்ட் விதி மகாரதாஸ் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே இருக்கிற ஒரு இடம் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த விசயாபதிஸ் வந்து யார் அப்பாயின் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா கிங்கு, சில டைமில் ப்ரொவின்ஷியல் கவர்னர் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீழே இருக்கவங்க தான் நம்ம பார்த்தோம், மேலே சொன்ன மாதிரி விதி, புர்னி, பத்தாக்கா, பீடா இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இந்த வில்லேஜ் லெவலில் ஸோ வந்து இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே. ஸோ அந்த வில்லேஜ் லெவலில் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா கிராமிகா அண்ட் கிராம தியாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா தாமோதர் காப்பர் பிளேட்டில் புத்தகுப்தா பற்றி போட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா அஷ்டகுலா அப்படின்றவங்க அதிகாரணா அப்படின்றவங்க தான் ஹெட்டாக இருந்திருக்காங்க மகாத்ராக்கு. யாருன்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி கம்யூனிட்டி, வில்லேஜ் ஹெட்மேன், வில்லேஜ் எல்டர்ஸ் இவங்க எல்லாத்துமே வந்து மகாதரா அப்படின்றவங்க தான் வந்திருக்காங்க. இவர் வந்து 8 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு குழுவாக வந்து ஆட்சி பண்ணாங்களாமா. ஸோ சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா சந்திரகுப்தா டூ பஞ்சமெடாலி கார்பரேட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயோ கார்பரேட் பாடிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்தா டூ டைமில் அது எந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷனில் அது அந்த கார்பரேட் பாடி பேர் பார்த்தோம்னா பஞ்சமெடாலி. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். ஆர்மி பார்க்கணும் இல்லைங்களா, ஸோ அவங்க அந்த டைமில் வந்து ஆர்மி தான். இப்போ நம்ம மிலிட்ரி இருக்க மாதிரி ஆர்மி அந்த இப்போ ஆர்மிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி பார்த்தோம். ஸோ சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனில் மிலிட்ரி டெஸ்டினேஷன் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா பாலாதிகிருத்தா அண்ட் மகாபாரத். ஒன்றும் இல்லை, பாலாதிகிருத்தா அதுக்கு பக்கத்தில் மகாபாரத் அதை தான் சொல்கிறாங்க. அது இன்ஃபேன்ட்ரி அண்ட் கேவல்ரி, குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. ஸோ சேனாபதி வந்து புத்த இன்ஸ்கிரிப்ஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் வாகடக்கா எபிகிராஃபில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. சேனாபதி வந்து இருக்கா இல்லையா, மென்ஷன் பண்ணிக்கா இல்லையா அப்படின்றது வந்து முக்கியம். பட் எங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதும் முக்கியம். ஸோ வைசாலி ஷீல்ஸில் பார்த்தோம்னா ராணா பதக்கர் இல்லைனா அதிகாரணா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஆஃப் மிலிட்ரி ஸ்டோரஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கீழே வர 4-5 பாயிண்ட், ஏன்னா இது வந்து மேட்ச்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த அவங்களோட அந்த டைமில் வந்து என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வைசாலிசியில் பார்த்தோம்னா அதிகாரணா ஆஃபீஸ் ஆஃப் தண்டபர்ஷிகா அப்படின்றவங்க பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸாக இருந்திருக்காங்க. பிரத்யாரா அப்படின்றவங்க வந்து சீஃப் ஆஃப் பேலஸ் கார்ஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி கத்யா பக்திதா அப்படின்றவங்க வந்து சூப்பர்டென்ட் ஆஃப் ராயல் கிச்சன் அப்படின்னு சொன்னாங்க. கிச்சன் பொறுப்பாக இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது அரசர்களுக்கு உங்களுக்கு மட்டும் சமைச்சு போடுறவங்களா இருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து சூப்பர்டென்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் கத்யா பக்கிதா அப்படின்றவங்க. ஸோ நெக்ஸ்ட் வைசாலிஷனில் மகா பிரதிஹாரா அண்ட் தாராவாரா அப்படின்றவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பிளேயரில் அட்மினிஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான் பார்த்த மாதிரி அமர்த்தியா சச்சிவாசா தான் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்பைஸ் இருந்திருக்காங்க தொட்டாகாஸ் அப்படின்றவங்க. ஆயுகாஸ் பார்த்தோம்னா கேட்ரி ஆஃப் ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குஷானா காயின்ஸில் வந்து சமுத்திரகுப்தாவோட இன்ஸ்பிரேஷன் வந்து குஷானா காயின்ஸ் வந்து அதுதான் வந்து அவர் வந்து காயின்ஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. குப்தா காயின்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா தினாரா. ஸோ சொசைட்டி எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச 4 வர்ண சிஸ்டமில் தான் இருந்துச்சு. அதாவது பிராமின்ஸு, சத்ரியாஸ், அப்புறம் வைஷாஸ், சூத்ராஸ் அது நான் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இது லைனாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது கூடமே குரோனானிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பாலிகமி பலமான இது வந்து ஆதரிச்சிருக்காங்க. சத்தி அந்த டைமில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மனுஷரித்தம் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுபடி விமன் வந்து எப்பவுமே அப்பாவுக்கு இல்லை, அவங்க ஹஸ்பண்டுக்கு இல்லை, இல்லை அவங்க அப்பா அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணாச்சுன்னா அவங்க அண்ணன் கீழே அந்த மாதிரி அவங்க கீழே தான் இருக்கணும். ஸோ மொத்தத்தில் அடிமையாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குபேர்நாகா அண்டு துருஹஸ்வனி அவங்களாம் வந்து சந்திரகுப்தரோட குயின்ஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரிலீஜனை பார்த்தோம்னா என்னென்ன ரிலீஜன் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெயின் வந்து வைஷ்ணவிசம், சைவிசம். ஸோ புத்திசமில் பார்த்தோம்னா ஹினாயனா, மகாயானா இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன டைட்டில்ஸ் என்னென்ன யாருக்கு என்னென்ன பேர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அது இதை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஒரு டைம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க.
ஸோ இதை பாருங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டில் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிடலாம். மீதி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட சேர்த்து எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஒவ்வொன்றுமே நான் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து நீங்கள் முடிச்சிடலாம். மீதி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மற்றதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் பக்காவாக அதில் என்ன கொஸ்டின் எழுத போடலாம், அழகாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பை.